ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணையமெல்லாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் புவனேஸ்வரி, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க இந்து மதத்தை சார்ந்தவங்க. இவங்க பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்காங்க. இவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக வேலை பார்க்குறாங்க. மாதம் 40,000க்கு மேலே சேலரி வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கு முதல் வரனாக இருந்தாலும் சம்மதம், 2ஆம் வரனாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்க கடலூரில் வசிச்சிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிருச்சுங்க. திருமணமாகி 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க. ஸோ அந்த பொண்ணுங்களை நல்லபடியாக படிக்க வச்சு திருமணம் பண்ணி கொடுத்துறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு 20 வயசுலேயே திருமணம் பண்ணிட்டதா சொல்லியிருக்காங்க. திருமணமாகி 10 வருடத்துலேயே இவங்களுடைய முதல் கணவர் தவறிட்டதாகவும், அதுக்கப்புறம் 2 குழந்தைங்களை வச்சுட்டு இவங்க தான் வளர்த்தி நல்லபடியாக திருமணம் பண்ணி கொடுத்துறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஒரு பொண்ணு வெளிநாட்டில் இருக்காங்க. இன்னொரு பொண்ணு உள்ளே இருக்காங்க. ஆனால் இவங்ககிட்டலாம் அவங்க வரதில்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ஓரளவு வசதியெலாம் இருக்கிறதுனால வரக்கூடியவருக்கு வசதி இல்லைனாலும் ஓகே தான். என்னோடய பொண்ணுங்களுக்கு 2 பேரையும் நல்லபடியாக பார்த்துக்கணும். வரக்கூடியவருக்கும் திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க 2 பொண்ணுங்களுமே தான் இவங்களுக்கு வரன் தேடி பார்த்து திருமணம் பண்ணி வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு ஓரளவு சொத்து இருக்கிறதுனால வீட்டோட மாப்பிள்ளையாக வந்தாலும் ஓகே, இல்லை எல்லாத்தையும் விற்றுட்டு என்னோடய பொண்ணுங்களுக்கு 2 பேர்த்துக்கு ஓரளவு செட்டில் பண்ணிவிட்டு அவரோடய போகிறதுனால எனக்கு சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா துளசி, வயது 33 வயது ஆகுதுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க, எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க பிசிஏ முடிச்சுட்டு ப்ரைவேட் கம்பெனியில் மாதம் 12,500 சேலரியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களுக்கு திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கும் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் முதல் வரனாக வரவங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு திருமணமாகி 6 மாதம் தாங்க ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பிரச்சனையாகி அம்மா வீட்டுக்கு இப்போ விவாகரத்து பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்குலாம் குழந்தைங்களாம் எதுவும் இல்லாதனால வரக்கூடியவருக்கும் குழந்தை இல்லாமல் இருக்கணும், முடிஞ்சளவு முதல் வரனாக எதிர்பார்க்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க வேலூரில் வசிச்சிட்டு இருக்காங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு இருக்குங்க. அது இல்லாமல் கொஞ்சம் நிலம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வீட்டுக்கு ஒரே பெண்ங்க. இவங்க உடன் பிறந்தவங்க ஒரு அண்ணா மட்டும்தாங்க. அவரும் ஃபாரினில் படித்து செட்டில் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா அம்மா 2 பேருமே விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவர் அங்கேயே திருமணமாகி செட்டில் ஆகிட்டதுனால இவங்க வீட்டோட மணமகனாக தான் எதிர்பார்க்குறாங்க. இவங்க ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. ஸோ அதனால் இவங்களுடைய பொண்ணுக்கு ஒரு 15 சவரன் நகை போடுவோம். அது இல்லாமல் சீர்சனத்தெல்லாம் செய்வோம். வீட்டோட மணமகனாக வந்தாலும் ஓகே, இல்லை என்னோடய பொண்ணை அவங்களோட அனுப்பி வைக்கிறதுனாலும் எனக்கு சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். இது போன்ற இலவச வரன்களை உடனுக்குடனே உங்களோட ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு.